உலகத்தில் 8வது அதிசயம் இருக்குன்றதை நான் சோஷியல் மீடியா வந்த பிறகு தான் கண்டு கொண்டேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாட்சாத் மனிதர்களே தான். நான் வாழ்கிற வாழ்க்கையை பேர் என்று சொல்லி ஃப்ரேம் பை ஃப்ரேம் தங்களோட வாழ்க்கையை காட்டுற மனிதர்கள் சிலர். நான் நொந்து நூடுல்ஸாக இருந்தேன். ஆனால் இப்போ நான் திறமையோடு வாழ்கிறேன்னு என்ற வலிமையை பேரண்டு புகழ் பேசுகிற இன்னொரு கூட்டம். 3வது, எனக்கு கண்டென்ட் தான் முக்கியம், அதை எந்த கண்டென்ட்டையும் போடுவேன், அதால் வர க்ரோத் தான் முக்கியம்ன்றது அடுத்த குரூப். அதுக்கு அடுத்த இன்னொரு குரூப் ஒன்று இருக்குது. நான் இங்கே வர்றது சும்மா பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிறது. அதுக்கு அடுத்த இன்னொரு குரூப் பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போகிறது. அதையும் விட இன்னொரு பெரிய குரூப் ஒன்று இருக்குது. நான் இங்கே வாரதே எல்லாரையும் டீமோட்டிவேட் பண்ணி வளர்றவனை கீழே இழுத்து விடுறதுக்கு. அவைகள் கதைக்கிற கதையும் சுருக்கண்டு இருக்கும், கமெண்ட்டும் சுருக்கண்டு தான் இருக்கும். இப்படி ஒரு குரூப் இருக்கேக்க இங்கே பாருங்க, நாங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்களை வளர்த்து விட வந்தனா நாங்கள் இன்ஃப்ளூயன்சர் என்று சொல்லி மோட்டிவேஷனாக தள்ளி தங்களையும் வளர்த்து கொண்டு போகிற சில பேர் இருக்கிறேன். அதை விட இன்னொரு டைப் ஆஃப் குரூப் இருக்குது. அதை யாரென்று கேட்டிங்கன்னு சொன்னால், சோஷியல் மீடியா இஸ் அன் என்டர்டெயின்மெண்ட். ஐ ஆம் ஹியர் டு என்டர்டெயின் மை செல்ஃப். இவையில் போடுற கண்டென்ட்டும் தங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டாக போடுவினம், அழகாக போடுவினம், தெரிஞ்சதை போடுவினம். பார்த்தா பாருங்க, பார்க்காட்டி போடுவோம் போங்கோண்டு. இப்போ சொல்லுங்க, உலகத்தில்